வெள்ளை சோளம் மிஸ் சிவப்பு சோளம், இதில் எது சிறந்தது? உண்மையான தகவல் உங்களுக்கு தெரியுமா? சோளம் அப்படி சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது சத்து ஆரோக்கியம் தான். ஆனா வெள்ளை சோளம் சிறந்ததா இல்ல சிவப்பு சோளம் சிறந்ததா, ரெண்டுல எது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரெண்டுல எது சிறந்ததுன்னு நான் சொல்றேன். நம்ம ஊர்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய சோளம்னு பாத்தீங்கன்னா வெள்ளை சோளம் தான். இது நார்ச்சத்து அதிகம் கொண்டது, எளிதாக ஜீரணமாகும், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் உபயோகிக்கத்தக்கது. இதுல கிளூட்டன் அலர்ஜி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சிறந்த மருந்தாவே இருக்கு. டயபெட்டிஸை நல்லா கட்டுப்படுத்தும். சத்தான இடியாப்பம், ரொட்டி, ஆவுல் என்று வெவ்வேறு வகையில நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் சிவப்பு சோளம் பார்த்தீங்கன்னா இது பாரம்பரியமாக இருந்தாலும் தற்போது அதிகமாக பேசப்படாதது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ரத்தம் சுத்தமாக உதவுது. பாலிபோனால்ஸ் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, இது உடல் சூட்டை தணிக்க உதவும், குளிரூட்டும் உணவாகவும் செயல்படுது, இரும்பு சத்து அதிகம். அப்ப வெள்ளை சோளம் சிறந்ததா சிவப்பு சோளம் சிறந்ததா? உண்மையிலே ரெண்டுமே ஆரோக்கியமானவை. இதை பார்த்தீங்கன்னா உங்க உடல்நிலை மற்றும் தேவைக்கேற்ப இரண்டையும் மாற்றி மாற்றி சேர்த்துக் கொள்ளலாம். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ் குளோபல் மெட்டீரியல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் தர மொபைல் நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.